Hi students, this exercise 2.5, question number 6. If modulus of z minus 2 by z equal to 2, then show that the greatest and the least value of z, modulus of z are root 3 plus 1 and root 3 minus 1. அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். அதாவது கொடுத்துங்கிறது என்னென்னா மாடலஸ் ஆஃப் z minus 2 by z equal to 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போது இந்த எக்ஸைஸ் 2.5 கம்பேர் பண்ணும்போது, அதாவது 4 and 5th சம் கம்பேர் பண்ணும்போது இந்த சம் ஜஸ்ட் அப்படியே உல்ட்டாவாக இருக்கும். நாங்கள் மாடலஸ் ஆஃப் z வேல்யூ கொடுத்துட்டு இந்த வேல்யூ இதோட பவுண்டரி வேல்யூ கேட்டிருப்பாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, இது கொடுத்துட்டு மாடலஸ் ஆஃப் z பவுண்டரி வேல்யூ அப்படின்னு காமிக்க சொல்கிறாங்க. சரிங்களா? இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி கான்செப்ட் எடுத்துக்கிறேன். ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது மாடலஸ் ஆஃப் z1 மைனஸ் மாடலஸ் ஆஃப் z2. ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியில் நம்ம சப்ராக்ஷனுக்கு உண்டான கான்செப்ட் எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? அது என்னென்னா இதுதான். ஓகே, இதுதான் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. அப்போது இந்த இடத்துல இந்த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியை கொண்டு போய் இந்த சம்முக்கு நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இது நமக்கு தெரியும், இது வி நோ தட் அப்படி எடுத்துக்கலாம். சரிங்களா? பிகாஸ் இது வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. ஓகே, சப்ராக்ஷனுக்கு உண்டான ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. அப்போது இங்கே மாடலஸ் ஆஃப் z1 z எடுத்துக்கோங்க, z2 2/z அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ரைட். அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், மாடலஸ் ஆஃப் z மைனஸ் 2 divided by z the whole modulus அப்படி போட்டுட்டோம். less than or equal to இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் z minus 2/z. ஸோ இதோட வேல்யூ எவ்வளோ எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 2க்கு ஈக்குவல் இல்லைங்களா? ஸோ இது வந்து மாடலஸ் ஆஃப் z minus 2 divided by செப்பரேட் மாடலஸ் போட்டுக்கலாம், the whole modulus. இந்த மாடலஸ் ஆஃப் z அப்படின்றாவே தெரியும், அதாவது மாடலஸ் ஆஃப் z less than or equal to r இருந்தாலும் தெரியும். z அப்படின்னா மைனஸ் ஆர் less than or equal to z less than or equal to plus r அப்படின்னு சொல்லி நம்ம 11th படிச்சுட்டு வரோம். சரிங்களா? அதே போல் தான் இங்கே இந்த கான்செப்டை நம்ம பார்க்குறோம். இது எப்படி இல்லைன்னா -2 less than or equal to modulus of z minus 2 divided by modulus of z less than or equal to plus 2 அப்படின்னு எழுதுவோம். ஸோ இதில் 2 கேஸை நம்ம வந்து பிரிக்க போகிறோம். கேஸ் 1 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா -2 less than or equal to modulus of z minus 2 divided by modulus of z னும் modulus of z minus 2 divided by modulus of z less than or equal to 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது modulus of z அப்படியே modulus of z எல்லாம் என்டையராக மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 2 into modulus of z less than or equal to modulus of z square minus 2. அதே போல் இது modulus of z the whole square minus 2 less than or equal to 2 into என்ன ஆயிடுச்சுன்னு modulus of z. இது -2 இது இந்த சைடு கொண்டு போயிடுறேன், அதனால் இது 0 ஆகிடும். அப்போ 0 less than or equal to modulus of z square மைனஸ் அந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ 2 into modulus of z minus 2. அதே போல் இங்கே இது உள்ளே கொண்டு வந்துடுறேன், modulus of z square minus 2 into modulus of z minus 2 less than or equal to ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் 0. ரெண்டு பக்கம் என்ன பண்ணுறேன், add 3 on both sides, add 3 on both sides அப்படின்னு கொடுக்க போகிறேன். அப்போ இங்கே ஆயிடுச்சு 3 less than or equal to இது modulus of z square plus 2 into modulus of z. இந்த பக்கம் 3 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு +1 வரும். அதே போல் இங்கே modulus of z square minus 2 into modulus of z plus 1 less than or equal to ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா +3 ஆகிடும். இந்த இடத்துல 3 less than or equal to பார்த்தீங்கன்னா modulus of z plus 1 the whole square. என்ன ஃபார்முலானா a square plus 2ab plus b square, that is nothing but a plus b the whole square. இங்கே modulus of z minus 1 the whole square less than or equal to ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் 3. இப்போ இங்கே ரூட் அப்ளை பண்ணிங்கன்னா √3 less than or equal to modulus of z plus 1. இங்கே modulus of z minus 1 less than or equal to √3 அப்படின்னு ஆகிடும். இந்த +1 இங்கே வந்துச்சுன்னா √3 minus 1 less than or equal to modulus of z. இங்கே modulus of z less than or equal to √3 plus 1 ஆகிடும். ஸோ இந்த ரெண்டு கேஸில் இருந்து √3 minus 1 less than or equal to modulus of z less than or equal to √3 plus 1 அப்படி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். சரிங்களா? தேங்க்யூ.